பாதிரி வருவியான், பாவ மன்னிப்பு தரேன்னு சொல்லுவியான், இயேசு அழைக்கிறார் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க பொய்ய சொல்லுவியான். எதையுமே நம்பிடாதீங்க. அப்படி நம்பி நீங்கள் மதம் மாறினீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நடந்த கொடூரம் உங்களுக்கும் நடக்கும். இந்த குடும்பம் வந்து சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் வசித்து வராங்க. இவங்க ஊரில் வந்து ஜெபஸ்தியர் கோயில் திருவிழா ஒன்று நடந்துக்கிருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து ஊர் மக்கள் எல்லாருமே வரி கொடுத்துருக்காங்க. இந்த குடும்பத்தில் மட்டும் வரி வாங்காமல் ஊரை விட்டு தள்ளி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த குடும்பத்தை சேர்ந்த அவங்க குடும்ப தலைவர் வந்து திருச்சபையிட்ட போய் சொல்லியிருக்காரு, உங்கள் நிர்வாகம் சரியில்லை, இந்த மாதிரி தவறுலாம் நடக்குது, தயவுசெய்து இதை தட்டி கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எங்களை சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. இவர் இருந்தும் பொறுக்காமல் மனம் கஷ்டப்பட்டு குழந்தைகளாக இருக்கே கோயில் திருவிழா பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் இந்தாங்க எங்கள் வரியை ஏற்றுக்கங்க, தயவுசெய்து எங்களையும் கோயில் திருவிழாவில் சேர்த்துக்கங்க அப்படின்னு கெஞ்சிருக்காரு. உடனே என்ன செஞ்சுருக்கான், அவங்க பூரா சேர்ந்து திருச்சபைக்கு ஆளை கூப்பிட்டு அங்கேருந்து அடித்து விரட்டிருக்காங்க. இவர் போய் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. நீ இந்துக்களை என்னடா சொல்லி மதம் மாத்திர, இந்து மதத்தில் தான் தீண்டாமை இருக்குது, இந்து மதத்தில் ஜாதி ஆதிக்கம் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லி தானே எங்கள் பட்டியலின சகோதரர்களை மதம் மாத்திர. மதம் மாற்றி அவர்களை ஒழுக்கமாக நடத்தணுமா இல்லையா?